Hi guys, welcome to our channel Malabar Palace Kitchen. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்மளுக்கு லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி உங்கள் ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. மென்மேலும் பல வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஆமாம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தா, நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு அருமையான ஒரு வெஜிடேரியன் டிஷ் பார்க்க போகிறோம். என்னென்னா சுண்டவத்தல் காரக்குழம்பு. அதாவது சுண்டவத்தல் வத்த குழம்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டவத்தல் காரக்குழம்பு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற டிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும். ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுண்டவத்தல் காரக்குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துலாம் நம்ம இப்போ. அதுக்கு தேவையானது மெயினாக சுண்டவத்தல், அப்புறம் பூண்டு, அப்புறம் பச்சை மாங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா புளி, பச்சை மிளகாய், அப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நாட்டு சின்ன வெங்காயம், வெண்டைக்காய், காஞ்ச மிளகாய், இது வந்து மல்லிப்பொடி, தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, வத்தப்பொடி, இது வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் அந்த கலருக்காக நம்ம யூஸ் பண்ணுறது காஷ்மீரி சில்லி, கோகோனட் பேஸ்ட் வந்து அடித்து வச்சுருக்கோம், அப்புறம் மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, அப்புறம் கத்தரிக்காய், தக்காளி, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபுட்டு ரெடி பண்ண போகிறோம். ஓகே, நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கிடுங்க. பேன் நல்லா சூடாகட்டும். ஓகேவா, நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வில்லேஜ் ஸ்டைலில் சுண்டவத்தல் காரக்குழம்பு எப்படி பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் ஆரோக்கியமானது இது. இது வந்து சுண்டவத்தல்னு சொன்னாலே நம்ம வயிற்றில் இருக்க புழு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கிளியர் பண்ணக்கூடியது ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி சமைக்க போகிறோம். ஓகேவா, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டேன். நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சுண்டவத்தல் ஆட் பண்ணுறோம். இந்த சுண்டவத்தல் எதுக்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும். இதை ஆனால் சுண்டவத்தல் கறியில் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோன்னா அந்த கசப்புத்தன்மை ரொம்ப இதாக இருக்கும். அப்படினால ஃபஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நம்ம பவுலில் மாற்றி வச்சிடணும். அந்த சுண்டவத்தலோட அந்த ஸ்மெல்லு நல்லா ஃப்ளேவராக வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே மாற்றிட வேண்டியதான். ஓவராக கறியை விட்டுறக்கூடாது. அவ்வளோதான். சுண்டவத்தலை அப்படியே அந்த பவுலில் மாற்றி வச்சிடணும். ஓகே, இப்போ நம்ம வந்து சுண்டவத்தல் ஆல்ரெடி நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை தனியாக வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அப்புறம் நம்ம இந்த வத்த குழம்பு காரக்குழம்பு அப்படின்னு சொன்னாலே நம்ம மெயினாக அதிகமாக யூஸ் பண்ணது நம்ம பூண்டு கொஞ்சம் அதிகமாக போடணும். அந்த வத்த குழம்பு காரக்குழம்புனாலே நம்மளுக்கு வந்து பூண்டு தான் நல்ல டேஸ்ட்டு இது பண்ணி கொடுக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அதனால் பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிடுங்க. அதேமாதிரி இந்த வாயு தொல்லை அந்த மாதிரிலாம் இருக்காது. பார்க்கக்கூடிய ஃபுட்டு எல்லாமே வந்து ஆரோக்கியமானது மட்டும்தான். அதனால் வீடியோவை நல்லா ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டிருக்கோம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடியது சின்ன வெங்காயம், நாட்டு சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் போடவே கூடாது இந்த கறிக்கெலாம். நம்ம வில்லேஜ் ஸ்டைல்னு பார்த்தாலே முன்னாடி எல்லாமே யூஸ் பண்ணுறது சின்ன வெங்காயம் தான். இப்போ தான் எல்லாமே பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் அந்த கறி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஓகேவா, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா சோட் பண்ணுங்கள். அது கூடவே கொஞ்சம் க்ரீன் சில்லி, ஸ்பைசிக்கு தேவையானது க்ரீன் சில்லி போட்டு நல்லா ஸ்லோ ஃபயரில் மெதுவாக வதக்குங்க. இந்த சின்ன வெங்காயம், இந்த கார்லிக்கோட பச்சை வாடெல்லாம் நல்லா போகணும். இந்த பச்சை வாடெல்லாம் போய் நல்லா ஒரு மணம் வரும். அதுக்கு தட்டும் நல்லா பொறுமையாக கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சு வதக்குங்க. ஓகே, நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இனி வெஜிடபிள் ஆட் பண்ண போகிறோம். அதாவது இது வந்து காரக்குழம்பு.
வெண்டைக்காய் ஆட் பண்ணுறோம். பச்சை மாங்காய் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கத்தரிக்காய். இது வந்து வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி நம்ம இப்போ பார்க்குறோம். இல்லை உங்களுக்கு தேவைன்னா முருங்கைக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், நம்ம ட்ரம் ஸ்டிக்கு அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இப்போ இந்த 3 வெஜிடபிளையும் யூஸ் பண்ணி மட்டும் நம்ம சமைக்கிறோம். பச்சை மாங்காய், கத்தரிக்காய், அப்புறம் வெண்டைக்காய். ஓகேவா? அந்த வெஜிடபிள் கொஞ்சம் நல்லா சோட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். ஓகேவா? லைட்டாக வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜாக இருக்கும்போது நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வதக்கி ரொம்ப இது பண்ணோன்னா அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் குழஞ்சி ரொம்ப இதாகிடும். அதனால் ஒரு இதில் இருக்கும்போதே நம்ம அந்த வதங்கினதுக்கப்புறமே நம்ம மசாலா ஆட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, இது வந்து வத்தப்பொடி, இது வந்து காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கலருக்காக. காரக்குழம்பு கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் ஸ்பைசி தூக்கலாக தான் இருக்கும் இந்த கறி. நல்லா போட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சு பொறுமையாக எல்லா காய்கறிலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபயரை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. ஏன்னா மசாலா போட்டதுக்கப்புறம் ஃபயர் ரொம்ப இருந்ததுன்னா கொஞ்சம் மசாலாலாம் கரிஞ்சு போகும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் மெதுவாக இது பண்ணிவிடுங்க. மசாலாவோட பச்சை வாடெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆட் பண்ணக்கூடியது டொமேட்டோ, தக்காளி ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி மசாலா எல்லாம் வெஜிடபிளாக நல்லா பிடிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். ஓகே, இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது தண்ணி. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அடி பிடிக்காத அளவுக்கு லைட்டாக கிண்டணும். அந்த மசாலாவோட இதெல்லாம் நல்லா இதாகணும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணக்கூடியது தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடணும். தேங்காய் வந்து ரொம்ப லேட்டாக ஆட் பண்ணோன்னு வைங்களேன், அந்த பச்சை வாடை அப்படியே இருக்கும். அதுக்காக நம்ம காரக்குழம்புக்கெலாம், மீன் குழம்பு அந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் நம்ம வந்து தேங்காய் கொஞ்சம் முன்னாடி ஆட் பண்ணிடணும். தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது ஃபைனலாக ஆட் பண்ணுவோம். இது வந்து தேங்காய் பேஸ்ட்டு அப்படிங்கும்போது அந்த பச்சை வாடை போகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டுக்கும் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நல்லா மசாலாலாம் நல்லா இதாகிடுச்சு. காரக்குழம்பு இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுங்க. ஆனால் அப்போ தான் அந்த காய்கறியிலெல்லாம் உப்பு இப்போ நல்லா பிடிக்கும். அதுக்காக அந்த ஸ்டேஜில் உப்பு நல்லா போட்டுக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா வில்லேஜ் ஸ்டைலில் உள்ள காரக்குழம்பு அப்படியே ஜக்கன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா அந்த தேங்காய் பேஸ்ட் ஊற்றினதுக்கப்புறம் அந்த மனம் அப்படி அந்த மசாலாவோட ஃப்ளேவரெல்லாம் அப்படி தான் வருது. ஏன்னா பூண்டு நம்ம நிறையா போட்டோம் பாருங்கள், அந்த பூண்டோட ஃப்ளேவரு, கருவேப்பிலை, அது எல்லாமே அப்படி ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இப்படி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாடை, அந்த கோகோனட்டோட பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அப்புறம் கொதிக்க வச்சுக்கலாம். வெஜிடபிள் நல்லா வேகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் அப்படியே மேலே தெளிஞ்சு வருது. வந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஆட் பண்ணிப்போம். லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ண போகிறோம். நல்லா வெஜிடபிள் எல்லாமே நல்லா குக்காகி நல்லா அழகான ஒரு மணமாக இருக்குது குழம்பு. காரக்குழம்பு அழகாக ரெடி ஆகிடுச்சு. கலரே பாருங்கள், அந்த மிளகா, அந்த மல்லிப்பொடி எல்லாம் சேர்ந்து ஒரு ரைஸ் கூடலாம் சாப்பிட சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ புளித்தண்ணி ஆட் பண்ணுறோம். கொஞ்சோண்டு புளித்தண்ணி காரசாரமான இருக்கும். அதுக்கு தான் இதுக்கு பேர் சுண்ட வத்தல் கார குழம்பு.
நல்லா ஸ்பைஸியாக அழகாக இருக்கும். ரைஸ் கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். எப்படி நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்கிறோம் நம்ம. அந்த எண்ணெய்லாம் எப்படி தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணக்கூடியது சுண்ட வத்தல். இந்த ஸ்டேஜில் தான் சுண்ட வத்தல் ஆட் பண்ணணும். இதுக்கு முன்னாடியே சுண்ட வத்தல் நம்ம ஆட் பண்ணி குக் பண்ணோம்னா அந்த கசப்பு தன்மை வந்து இதாயிரும். அதனால் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் சுண்ட வத்தல், அதை லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். அழகான வில்லேஜ் ஸ்டைல் சுண்ட வத்தல் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸ் கூட சாப்பிட அருமையாக இருக்கும். ஒரு அருமையான ஹெல்த்தியான சாப்பாடு இது. சுண்ட வத்தல் வந்து வயிற்றில் உள்ள அந்த கிருமிகள்லாம் அழிக்கும். அதுக்காக ஆயுர்வேதிக் சாப்பாடுன்னு கூட வந்து சொல்லுவாங்க. இது வந்து மெயினாக நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. நம்ம கல்யாண வீட்டு வத்த குழம்பு அப்படின்னு சொல்கிறது கூட அந்த எல்லா விருந்துலேயும் சவுத் இண்டியன் விருந்து அந்த மாதிரி ஃபங்க்ஷன்னாலே வத்த குழம்பு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு காரக்குழம்பு, சுண்ட வத்தல் காரக்குழம்பு, நல்லா சூப்பராக அருமையான சாப்பாடு. பூண்டு, அந்த சுண்ட வத்தலோட மனம் எல்லாமே அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம சுண்ட வத்தல் காரக்குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நல்லா அருமையான சுண்ட வத்தல் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த நல்லெண்ணெய்லாம் எப்படி தெளிஞ்சு அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். மசாலாவை பாருங்கள், ரைஸ் கூடலாம் சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலில் பண்ணல, நம்ம எல்லாமே பாருங்கள் கோகோனட் பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல கிராமத்து ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு எல்லாம் போட்டு நல்லா அருமையான சத்தான ஒரு உணவு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நல்லா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம மலபார் பேலஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும். சுண்ட வத்தல் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அதை பவுலுக்கு மாற்றிடலாம் சர்வ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுண்ட வத்தல் காரக்குழம்பு ரைஸ் கூடலாம் சாப்பிட சூப்பராக இருக்கும். ஒரு ரைஸும் ஒரு அப்பளமும் வச்சு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ சோறு சாப்பிட்லாம். நீங்கள் ரெட் ரைஸு, நம்ம பொன்னி ரைஸு, அந்த மாதிரி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு ரிலேஷன்லாம் வரும்போது இந்த மாதிரி கறி ஒரு டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு கொடுத்து பாருங்கள், அப்படி சொல்லுவாங்க உங்களுக்கும். அதனால் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கார்னிஷ்க்கு கொஞ்சம் கருவேப்பிலை. ஓகே, நம்ம சுண்ட வத்தல் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்கள் உத்தமன்.